Alhamdulillah, Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa astaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu rasuluhu amma ba'd. Laqad qala ta'ala fi mahkami tanzil azim al-Qur'anil Majid. A'udzu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladzi khalaqakum min nafsin wahidah khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan katiran wa nisaa. Wattaqullaha alladzi tasaaluna bil arham innallaha kana alaykum raqiba. சதக்கல்லாஹு மௌலானா அலி. எல்லாம் வல்ல ஏக இறைவன் நல்லடியார்களே, வல்ல இறைவனுடைய பெரும் கிருபையாம் இந்த சமுதாயத்தினுடைய வாராந்திர பெருநாளாம் வெள்ளிக்கிழமையிலே ஜும்மாவுடைய நேரத்தில் நம் அனைவரையும் ஒன்று கூட்டி வல்ல இறைவன் அவனுடைய வழிகாட்டுதலை, நெறிமுறைகளை, எச்சரிக்கைகளை, நன்மாராயங்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தெரிந்து கொள்வதற்காக, அதன்படி வாழ்வதற்காக நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி இருக்கிறான். வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் வற்றா கருணையும் என்றென்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாம்கள் உள்ளிட்ட ஈமானோடும் இஸ்லாத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழப்போகிற நம் அனைவர் மீதும் நின்றுளவட்டுமாக என்று துவா செய்தவனாக இஸ்லாமிய சமூகம், முஸ்லிம்கள் ஒவ்வொரு பிரசங்கத்தின் போதும் அந்த பிரசங்கத்திலே, அறிவுரையிலே, இறைவனுடைய எச்சரிக்கைகளிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலான ஹதீஸுகளிலே நீக்கமற நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் மலக்குமார்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. மலக்குமார்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை தவிர்த்து விட்டு எந்த ஒரு பயானையும் பிரசங்கத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலையும் இறைவனுடைய நன்மாராயத்தையும் நாம் கேட்டுவிட முடியாது. நிச்சயமாக அதிலே 10 நிமிடம் 5 நிமிடம் பேசினால் அதிலே ஒரு வார்த்தை மலக்குமார்கள், வானவர்கள் என்ற வார்த்தை வந்துவிடும். அவ்வளவு முக்கியத்துவமான ஒரு அவசியமான ஒரு கேரக்டர் மனித சமூகத்தோடு பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு கேரக்டராக, அது தனி மனிதனாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், இளைஞனாக இருக்கட்டும், வயோதிகனாக இருக்கட்டும், அல்லது பிள்ளையாக இருக்கட்டும், அல்லது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கட்டும், மௌத்தாகக்கூடிய சக்கராத்தால் இருக்கக்கூடிய மனிதனாக இருக்கட்டும், அல்லது அடக்கம் செய்யப்பட்ட மனிதனாக இருக்கட்டும், இப்படி மனிதர்களுடைய வாழ்வியலோடு இவர்களை தவிர்த்து விட்டு மனிதர்களுடைய வாழ்க்கை இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மலக்குமார்களை இறைவன் படைத்திருக்கிறான். ஆனால் இந்த மலக்குமார்களுடைய விஷயங்களை நாம் முழுமையாக தெரிந்து வைத்திருக்கிறோமா? இறைவன் குறிப்பிடக்கூடிய அவசியம் அளவிற்கு நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். மலக்குமார்கள் பற்றி தெரியும். மலக்குமார்கள் நமக்காக துவா செய்கிறாங்க. மலக்குமார்கள் நமக்கு 2 புஜங்களிலும் இருக்கிறாங்க, எழுதி கொண்டிருக்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு உள்ளே நுழையும் பொழுது பெயர்கள் எழுதப்படுகிறது. இமாம் மிம்பரில் ஏறிய பிறகு அவர்களும் இந்த பயானை கேட்பதற்கு வருகிறாங்க. இப்படியான வளமையான செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆனால் மலக்குமார்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்தால், அவர்களுடைய அவசியத்தை நாம் உணர்ந்திருந்தால், ஜும்மா நேரம் துவங்கக்கூடிய இந்த நேரத்தில்
மிக குறைந்த நபர்கள் மட்டும்தான் நம் பள்ளிவாசல் இருந்திருக்க மாட்டோம். அரபு நாடுகள்ல பார்த்தோம்னு சொன்னா இமாம் மிம்பர்ல ஏறுவதற்கு முன்னால் பள்ளிவாசல்கள் நிரம்பிவிடும். ஏன் என்று சொன்னால் அவர்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள், நாம் உணரவில்லை. ஆனால் மதிக்காம இருக்கிறோமா? நம்ம மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல மலக்குமார்களுடைய மரியாதை கண்ணியம் இருக்கிறது. ஆனால் மலக்குமார்களுக்கு இறைவன் சொல்லக்கூடிய அளவிற்கு கண்ணியத்தை மரியாதையை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை நாம் முழுமையாக கொடுத்திருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி இருந்திருந்தால் இந்த சமூகத்திலே பல கெட்ட விஷயங்கள் நடக்காது, அனாச்சாரங்கள் நடக்காது, தான் தோன்றித்தனமான விஷயங்கள் நடக்காது. மலக்குமார்கள் ஒரு கடுகளவு விஷயத்தையும் கூட விட்டு வைக்க மாட்டார்கள். அத்தனையையும் இறைவனிடத்திலே ஒப்படைத்து விடுவார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் மறுமை நாளையில இவ்வளவு சின்ன சின்ன விஷயங்களை கூடவா இறைவன் நம்மை பதிவு செய்து வைத்திருக்கிறான் என்று நமக்கு நாமே வெட்கப்படும் அளவிற்கு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த மலக்குமார்களுடைய வேலை பணி அதுதான். எந்த அளவிற்கு என்று சொன்னால் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த வசனத்தை. குரான்ல இந்த வசனத்தை அடிக்கடி ஓதி இருக்கிறோம், கேட்கிறோம். ஆனால் இதனுடைய முழு அர்த்தத்தை நம்ம உணர்ந்திருக்கிறோமா என்று சொன்னால் நம்மளே பல பேர் உணர்வார்கள் இல்லை. 2வது அத்தியாயம் 285வது வசனம். ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மி ரப்பிஹி வல் மூமினூன் குல்லும் ஆமன பில்லாஹி வ மலாயிகதி வ குத்துபிஹி வ ருசுலி நான் ஃபர்ரிக் பைன அஹதி மிர் ருசுலி. இது நம்ம அடிக்கடி கேட்ட வசனம்தான். ஆனா இதுல இறைவன் எதை குறிப்பிடுகிறான், எதை வலியுறுத்துகிறான், எதை முன்பாக முதலாவதாக குறிப்பிடுகிறான் என்று நாம் உணர்கிறோமா என்றால் மூமின்களும் தூதர்களும். யாருக்கு சொல்றான்? மூமின்கள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் தூதர்களுக்கும் இறைவன் ஒரு விஷயத்தை சொல்றான். என்னது? இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருள்கொடையாக வழங்கப்பட்ட மலக்குமார்கள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நான் அருளிய வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். என் புறத்திலிருந்து அருளாக வழங்கப்பட்ட தூதர்கள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். முதலாவதாக எதுங்க? இறைவன் தன்னை சொல்லிட்டு என் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் முதலில் எதில் ஈமான் கொள்ளணுமா? மலக்குமார்கள் மீது ஈமான் கொள்ள வேண்டும். மனிதனை படைத்து விட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு நிப்பாட்டி மலக்குமார்கள் உட்பட ஜின்னு இப்லீஸு என்று சொல்லக்கூடிய எல்லாரையும் நிப்பாட்டி மனிதனுக்கு கட்டுப்படுங்கள் என்று இறைவன் சொன்னான். ஆனால் நமக்கு வேதத்தில் இறைவன் என்ன சொல்றான்னா, என் மீது ஈமான் கொண்டவர்கள் முதலில் எதை நம்ப வேண்டும்? என் புறத்திலிருந்து பணி செய்யக்கூடிய மலக்குமார்களை நீங்கள் நம்ப வேண்டும். மலக்குமார்கள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நான் வழங்கிய வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நான் என் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட ரசூல்மார்கள் மீது, நபிமார்கள் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று நபிமார்களுக்கு சேர்த்து இறைவன் இப்படி ஒரு கட்டளையை பிறப்பித்தார். அந்த அளவிற்கு முக்கியத்துவமான ஒரு பகுதியாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்று சொன்னால், பின் வரக்கூடிய செய்திகளை பார்த்தோம் என்றால் நிச்சயமாக அவ்வளவு முக்கியத்துவமான இடத்தை மலக்குமார்கள் பிடித்திருக்கிறார்கள். மனிதர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள், ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள், நெருப்பு ஜுவாலையால் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் மலக்குமார்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இறைவன் ஒளியானவன், நூறுன் அலா நூர். இறைவன் தன்னுடைய ஒளியினுடைய ஒரு பகுதியை எடுத்து மலக்குமார்களை படைத்திருக்கிறார். இவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனாலதான் அணிநேரமும் தினந்தோறும் அவர்கள் இறைவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். காலையிலும் மாலையிலும், காலையிலும் மாலையிலும் ஒரு நாளைக்கு 2 முறை மலக்குமார்கள் இறைவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வேலைகளை அவர்கள் ஒப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மனிதர்களுக்கு முன்னால் இறைவன் மனிதர்களை படைப்பதற்கு முன்னாலே மலக்குமார்களை படைத்திருக்கிறான்.
அதை எப்படி நம்ம பார்க்க முடியும் என்று சொன்னால் 2வது அத்தியாயம் 30வது வசனத்துல இறைவன் குறிப்பிடுகிறான். கால ரப்புக்க லில் மலாயிக்கத்தி இன்னி ஜாயிலு ஃபில் அர்தி கலீஃபா. மலக்குமார்களிடத்துல இறைவன் சொல்லி காட்டுகிறான், இந்த பூமியில என்னுடைய பிரதிநிதிகளை நான் படைக்க இருக்கிறேன் என்று யாரிடத்துல சொல்றான்? மலக்குமார்களிடத்துல சொல்றான். அப்போ படைக்க போகிறேன் என்பதனை மலக்குமார்களிடம் சொல்றான்னு சொன்னா, மலக்குமார்களை வானவர்களை ஏற்கனவே இறைவன் படைத்து வைத்திருக்கிறான் என்று அர்த்தம். இந்த மலக்குமார்கள் வானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மனித படைப்பை போல ஜின் படைப்பை போல அவர்கள் ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய பாலினத்தை கொண்டவர்கள் இல்லை. மனிதர்கள் அவங்களுடைய சந்ததியினை பெருக்கிக் கொள்வதற்கு அவர்கள் பாலினமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் பெருக முடியும், பல்கி பெருக வேண்டும். ஜின்னினமும் அப்படித்தான், அவர்களுக்கு பாலினம் அவசியமாக இருக்கிறது, அவர்கள் பல்கி பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மலக்குமார்களை பொறுத்தவரை அவர்கள் பல்கி பெருகக்கூடியவர்கள் அல்ல. மனித இனம் ஜின்னினத்தை காட்டிலும் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் வானவர்கள். ஆனால் எல்லா வானவர்களையும் இறைவன் படைத்து கொண்டே இருக்கிறான். இப்பவும் படைத்து கொண்டே தான் இருக்கிறான், ஏற்கனவே படைத்திருக்கிறான். ஒவ்வொரு வானவரையும் இறைவன் தான் படைக்கிறான். இறைவன் தன்னுடைய ஒளியிலிருந்து வானவர்களை படைத்து கொண்டே இருக்கிறான். அவர்கள் பல்கி பெருக வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு இல்லை. அப்படி கேரக்டர், அப்படி ஸ்டேட்டஸ் அவர்களுக்கு இல்லை. அந்த பாலினத்தினுடைய அவசியம் உடலிலோ உணர்விலோ அவர்களுக்கு தேவையில்லை. அப்படித்தான் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உண்ணவோ பருகவோ மாட்டார்கள். மலக்குமார்கள் உண்ணவோ பருகவோ மாட்டார்கள். நம்மளுடைய தேவைக்காக, நம்ம உயிர் வாழ்வதற்காக, வேலை செய்வதற்காக நாம உண்ணுகிறோம், பருகிறோம். ஆனால் மலக்குமார்கள் உண்ணவோ பருகவோ மாட்டார்கள். அவர்களுக்குரிய சக்தியை, அவர்கள் செயல்படக்கூடிய ஒரு தேவையான சக்தியை இறைவன் புறத்திலிருந்து இறைவன் தந்து கொண்டே இருப்பான். அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு உரிய எனர்ஜியை இறைவன் தன் புறத்திலிருந்து தந்து கொண்டிருக்கிறான். ஆகவே அவர்கள் உண்ணவோ பருகவோ அவசியமற்றவர்களாக இருக்கிறாங்க. 51வது அத்தியாயம் 26, 27 வசனங்கள்ல நம்ம இதை செய்தியாக பார்ப்போம். ஒரு சம்பவத்தை இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல மலக்குமார்கள் வர்றாங்க, வேறொரு வேலைக்காக வர்றாங்க. அப்போ சந்திச்சுட்டு போகணும் அப்படின்றதற்காக சலாம் சொல்லி அவர்கள் வர்றாங்க. யாருன்னு கேட்டா, நாங்க மலக்குகள், எங்களுடைய வேலைக்காக நாங்க வந்திருக்கிறோம், உங்களையும் பார்த்து சில நன்மாராயம் சொல்லுவதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்லி சந்திச்சுட்டு போறதுக்காக வர்றாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபரஹா இலைஹி அஹ்லிஹி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே விரைந்து சென்றார். வஸாபி இஜ்லின் சமீன் ஃபஹரஃபஹு இலைஹிம் கால அலா தாக்குலூன, அவர் தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் விரைந்து சென்று இறைச்சியை சமைத்து அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்து சாப்பிடுங்கள், உண்ணுங்கள் என்று சொல்கிறார். அப்போ அவர்கள் நாங்கள் உண்ணுபவர்களாகவோ பருகுபவர்களாகவோ இல்லை என்று மலக்குமார்கள் சொல்றாங்க. அப்பொழுதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே தெரிகிறது, மலக்குமார்கள் என்று சொன்னால் அவர்கள் உண்ணவோ பருகவோ மாட்டார்கள். உண்ணவோ பருகவோ மாட்டார்கள்னா அவங்க எப்படிதான் உயிர் வாழ்வாங்க அப்படின்னு அச்சத்திலும் பயத்திலும் மிரட்சியிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்று இந்த சம்பவத்தை இறைவன் சொல்லி காட்டுகிறான். மலக்குமார்கள் அவர்கள் தங்களுக்கு சொந்த சுய சிந்தனையோ அவர்கள் தனி முடிவோ எடுக்க மாட்டார்கள் எந்த விஷயத்திலும். அதே போல அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் மிக பிரம்மாண்டமான வேலைகளாக இருக்கும். அவர்களுக்கு ரெஸ்ட் என்பது கிடையாது. ரெஸ்ட் என்பது கிடையாது என்பதற்காக அவர்கள் சோர்வு அடைவார்களா என்றால் சோர்வும் அடைய மாட்டார்கள். இறைவன் சொல்றான் 21வது அத்தியாயம் 20வது வசனத்துல இறைவன் சொல்றான், யுஸப்பிஹூன அல்லைல வன்னஹார லா யஃப்தரூன, இரவிலும் பகலிலும் இடைவிடாது அவர்கள் அவனுக்கு கட்டுப்பட்டு பணி செய்து துதித்து கொண்டே இருப்பார்கள். யாரு? மலக்குமார்கள் கட்டுப்பட்டு பணி செய்து துதித்து கொண்டே இருப்பார்கள். லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி வலா யஸ்தக்ஸிரூன, அவர்கள் தங்கள் என்று தனியான முடிவு எடுக்க மாட்டார்கள், சோர்வும் அடைய மாட்டார்கள், தனியாக முடிவெடுத்து அதில் பெருமை அடிக்கவும் மாட்டார்கள்.
தனி சிந்தனை கொண்டு, மனிதனுக்கு தனி சிந்தனை இருக்கு, அந்த தனி சிந்தனை கொண்டு அவனா ஒரு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெருமை வரும். நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் இல்லையா, நான் இப்படி ஒரு ஆயிட்டேன், பெருமை, நான் வந்து பெரிய பதவியை பிடிச்சிட்டேன், நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆயிட்டேன், பெரிய தொழிலதிபர் ஆயிட்டேன் என்று அவன் என்ன செய்வானா, அவனுடைய புத்திசாலித்தனத்தை அவன் பெருமையாக மாற்றிக்கொள்வான், நினைத்து கொள்வான். அதை இறைவன் சுட்டி காட்டுகிறான். இவர்கள் தனியாக சிந்தித்து முடிவெடுத்து பெருமை அடிக்க மாட்டார்கள் என்று இந்த வசனத்தின் மூலமாக மனிதர்களுக்கும் அவன் ஒரு அவர்களுடைய மனிதர்களுடைய குணாதிசயத்தை சுட்டி காட்டி மலக்குமார்களை உயரே கொண்டு போய் வைக்கிறான். மலக்குமார்கள், வானவர்கள் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கவும் மாட்டார்கள், கவலையில சோர்ந்து போகவும் மாட்டார்கள், தன்னைத்தானே சோர்ந்து போய் கவலைக்கிடமாக இருக்கவும் மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அகமது மற்றும் முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸுகள் இருக்கிறது. இறைவனுக்கு கட்டுப்படுதல் மட்டும்தான் மலக்குமார்களுடைய வேலையாக இருக்கு. அவர்களுடைய வேலை வேற எதுவும் கிடையாது. தனி சிந்தனை, அவர்களுக்கென்று தனி உணர்வு, அவர்களுக்கென்று தனி வழி, இப்படி தனி வாழ்க்கை. நம்ம குடும்பம், புள்ள குட்டி சம்பாரிச்சு ஆகணும், நம்ம பதவியை பிடிச்சாகணும், வீடு கட்டி ஆகணும், இப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இறைவனுக்கு கட்டுப்படுதல் மட்டும்தான் அவர்களுடைய ஒரே வேலை. 16வது அத்தியாயம் 50வது வசனம், 66வது அத்தியாயம் 6வது வசனத்துல இறைவன் குறிப்பிடுகிறான், யஹாஃபூன ரப்புஹும், அவர்கள் இறைவனுக்கு மட்டுமே அஞ்சுவார்கள், மின் ஃபௌகிஹிம் வ யாஃபலூன மா யுமருன், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை மட்டும்தான் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். மலக்குமார்கள், வானவர்களுடைய படைப்பு எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், நமக்கு 2 கை இருக்கு, கால் இருக்கு, தலை இருக்கு, கண் இருக்கு, இப்படியான நம்மளுக்கு என்று ஒரு மனிதர்களுக்கு என்று ஒரு தனியான படைப்பு இலக்கணம் இருக்கிறது. அதுல ஏதேனும் ஒன்று குறைந்தாலோ அல்லது கூடினாலோ அவருக்கு பேரு வேற வச்சிருவாங்க. அதே போலதான் ஜின்களுக்கு என்று ஒரு படைப்பு இலக்கணம் இருக்கிறது. மலக்குமார்களுக்கு என்று ஒரு படைப்பு இலக்கணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் இறக்கைகளோடு படைக்கப்பட்டிருக்கிறார்கள். 35வது அத்தியாயம் 1வது வசனத்துல இறைவன் குறிப்பிடுகிறான், அல்ஹம்துலில்லாஹி ஃபாசிரி சமாவாத்தி வல்லர்தி ஜாயிலில் மலாயிகத்தி ருசூலன் ஊலி அஜ்னிஹாத்திம் மஸ்னன் துலூத வர்ருப்பா யஜிது பி ஹலக்கி. மலக்குமார்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த வானங்கள் பூமியை படைத்த இறைவன் வானவர்களை 2 2 3 4 4 என்று அடுக்குகளை கொண்ட வானவர்களாக படைத்திருக்கிறேன் என்று சொல்றான். யஜிது பி ஹலக்கி, இந்த எண்ணிக்கை என்பது 2 2 3 3 4 4 இருக்கிறது. அவனுடைய தேவைக்கு தகுந்தாற் போல, இறைவனுடைய தேவைக்கு தகுந்தாற் போல மலக்குமார்களுடைய இறக்கைகளுடைய எண்ணிக்கையை அவன் அதிகப்படுத்துவான். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல காஃபிர்கள் வந்து கேட்கிறாங்க, இந்த வானவர்கள் சொல்றீங்களே, அவங்களுடைய எண்ணிக்கைகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்க கேளுங்க, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய அரிசு, அதுல யாரு, எத்தனை மலக்குகள் இருப்பாங்க? 69வது அத்தியாயம் 17வது வசனம், வயஹ்மில் அர்ஷ், அரசை சுமந்து கொண்டிருப்பார்கள், ரப்பக ஃபௌகஹும் யௌமைதீன் தமானியா, நாம பார்க்கக்கூடிய மறுமை நாளையில அந்த அரசை 8 மலக்குகள் சுமந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சரி, சொர்க்கம் நரகம் அதுல எத்தனை மலக்குகள் இருப்பாங்க? நரகத்தை காவல் காக்கக்கூடிய மலக்குகள் 19 மலக்குகள் காவல் காத்து கொண்டிருப்பாங்க, 19 மலக்குகள் காவல் காத்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த காஃபிர்கள் சொல்றாங்க, அவங்களுடைய கேள்வி கிண்டல் எப்படின்னா, அல்லாஹ்வுடைய அரசு சுமக்கிறதுக்கு 8 மலக்குகள் போதுமா? நரகத்து காவல் காக்கிறதுக்கு 19 மலக்குகளா? இந்த 8லையும் 19லையும் ஆண்டவனுக்கு என்ன திருப்தி வந்துட போகுது? அது என்ன 19? 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், 50 இருக்கலாம், 100 இருக்கலாம். அது ஏன் 19? அந்த 19ல இறைவனுக்கு என்ன வந்துட போகுது? இதுல என்ன கஞ்சத்தனம்?
இறைவனுடைய கஞ்சத்தனத்தை சுட்டி காட்டுகிறாராம் அவங்க. அதே போல அல்லாவுடைய அரிசி சுமப்பதில் அதுல 8 மலக்கு, ஒரு 50, 100, 1000 மலக்கா இருக்கட்டுமே, அதுல என்ன கஞ்சத்தனம் இறைவன் செய்யறான் அப்படின்னு சொல்லி அவர்கள் கேலியும் கிண்டலுமாக செய்கிறாங்க. அதற்கு இறைவன் என்ன செய்யறான்னு சொன்னா 74வது அத்தியாயம் 31வது வசனத்தை அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே இறக்கி வைக்கிறான். வமா ஜல்னா அஸ்ஹாபின் நாரி, அவர்களை சொல்லும் போதே எப்படி சொல்றான்னா நரகத்தினுடைய நண்பர்கள்னே சொல்றான். வமா ஜல்னா அஸ்ஹாபின் நாரி இலல் மலாயிகதி வமா ஜல்னா இத்தஹும் இல்லா ஃபித்னத்தை. மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை பத்தி பேசி அவங்க ஃபித்னாவை செஞ்சு அவன் என்னத்தை அடைகிறான், அவனுக்கு என்ன திருப்தி அடைய போகுது, அவனுக்கு என்ன கிடைச்சிட போகுது, அவனுக்கு என்ன பரிசு கிடைக்க போகுது அப்படின்னா லில்லதீன கஃபரு, அவன் காஃபிராகி போறது மட்டும்தான் அவனுக்கு மிச்சம். இதனால அவனுக்கு எந்த மிச்சமோ எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு மலக்கு மட்டுமே அரசை சுமந்து இருக்கட்டுமே, அவனுக்கு என்ன பிரச்சனை? ஒரு மலக்கு கூட நரகத்தை பாதுகாக்கல, காவலாளியாலா இல்லை, அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு என்ன வந்து ரொம்பிட போகுது என்று இறைவன் எதிர்கேள்வி கேட்டு அவன் கிண்டல் பண்ணான் இல்லையா, இறைவன் கிண்டலும் பண்ணி அவனுக்கு சாபமும் விடுக்கிறான். அவனை சொல்லும் பொழுது எப்படி சொல்றான்னா, நரகத்தினுடைய நண்பர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டு அதுக்கு விளக்கத்தை வேணுங்கிற அடிப்படையில் அவன் எங்க போய் சேர்றான்னா நில்லதீன கஃபரு, அவன் காஃபிராய் போறதுதான் மிச்சமா இருக்கு என்று இறைவன் சொல்றான். அதற்கு பிறகு இறைவனும் இறை தூதரனுடைய ஹதீசுகளிலும் மலக்குமார்களை பற்றியான பிரம்மாண்டமான செய்திகளை அவர்களை பிரமித்து போகக்கூடிய அளவிற்கு செய்திகளை இறைவன் சொல்றான். ஒரு மலக்கினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்ல வருகிறது, ஒரு மலக்கினுடைய அவர்களுடைய உருவ அமைப்பை சொல்லும் பொழுது அவர்களுடைய ஒரு மலக்கினுடைய காது சோனையிலிருந்து தோல் புஜத்தினுடைய அளவு எவ்வளவு தூரம் இருக்கும் என்று சொன்னால், மனிதர்கள் விரைவாக செல்லக்கூடிய குதிரையில உட்கார்ந்து கொண்டு 500 ஆண்டுகள் பயணம் செய்யக்கூடிய தூரம் இருக்கும். திர்மிதியில வரக்கூடிய ஹதீஸு 2573, முஸ்லிம்ல வரக்கூடிய 2842வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மறுமை நாளையில் கெட்டவர்கள் நரகத்தில் போடுவதற்காக நரகம் மனிதர்களுக்கு முன்பாக கொண்டு வரப்படும். எப்படி கொண்டு வரப்படும் என்று சொன்னால், மலக்குமார்கள் இழுத்து கொண்டு வருவார்கள் நரகத்தை. மலக்குமார்கள், இறைவன் சொல்லுவான் நரகத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது மலக்குமார்கள் இழுத்து கொண்டு வருவார்கள். அந்த நரகத்திற்கு 70,000 கடிவாளம், ஹூக்கு சொல்லுவோம் இல்லையா, கப்பலுக்கு போடுவோம்ல ஹூக், அந்த மாதிரி கொக்கி 70,000 கொக்கிகள் போட்டு 70,000 சங்கிலிகளை கொண்டு இழுத்து கொண்டு வருவார்கள். ஒவ்வொரு சங்கிலியையும் ஒவ்வொரு ஹூக்கையும் 70,000 மலக்குகள் இழுத்து கொண்டு வருவார்கள். 70,000 கொக்கிகள் இருக்கும், கடிவாளங்கள் இருக்கும். ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குகள் இழுத்து கொண்டு வருவாங்க. அப்ப எவ்வளவு ஆச்சு? 7 49, 490 கோடி மலக்குகள் நரகத்தை இழுத்து கொண்டு வருவார்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படிப்பட்ட நரகம், எவ்வளவு பிரம்மாண்டமான நரகம்! அப்படிப்பட்ட நரகத்திலிருந்து வல்ல இறைவன் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய அர்ஷுக்கு கீழே 7 வானங்களுக்கு மேலே பைத்துல் மாமூரில் இருந்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனோடு உரையாடி விட்டு வந்தார்கள். பைத்துல் மாமூரில ஒரு நாளைக்கு 70,000 மலக்குகள் உள்ளே சென்று தொழுவார்கள். அவர்கள் வெளியே வந்து திரும்பவும் அந்த பள்ளிவாசலுக்கு போய் தொழ மாட்டாங்க. அவங்க இந்த பிரபஞ்சத்திலே இறங்கி விடுவார்கள். அவர்களுடைய வேலைகளுக்காக இந்த பிரபஞ்சத்திலே இறங்கி விடுவார்கள். திரும்பவும் அந்த பைத்துல் மாமூருக்கு அவர்கள் திரும்ப சென்று தொழ மாட்டார்கள். ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இறைவன் இந்த அண்ட சராசரத்தை படைத்த நாள் முதல் மறுமை நாள் வரை அந்த பைத்துல் மாமூரிலே ஒரு நாளைக்கு 70,000 மலக்குகள் தொழுகிறார்கள். அப்படியானால் இன்று வரை எத்தனை கோடான கோடி லட்சம் கோடி மலக்குகள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஆலம்.
70வது அத்தியாயம் 104வது வசனத்துல இறைவன் குறிப்பிடுகிறான், இந்த வானவர்களுடைய வேலை வேகம் எவ்வளவாக இருக்கும். ஒரு நம்ம கற்பனை எவ்வளவு கற்பனை வேணாலும் செய்து கொள்ளலாம். நாம் என்ன செய்கிறோம்? சைக்கிளில் போகிறோம், பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், ஹெலிகாப்டரில் போகிறோம், ராக்கெட்டில் போகிறோம். எலான் மஸ்க் இப்போ கூட ஒரு ராக்கெட் விட்டுருக்காப்புல நாசாவுக்கு போட்டியா. இப்படி எத்தனையோ வாகனங்கள்லாம் இருக்கு. இந்த வாகனங்களுடைய வேகம் எவ்வளவாக இருக்கிறதோ அதை விடவும் கற்பனைக்கு மிஞ்சிய ஜேம்ஸ் வெப் இன்னைக்கு மனிதர்கள் கற்பனை கூட செய்ய முடியாத தொலைவிற்கு போய் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது, வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. இது எல்லா வேகத்தையும் விட ஒளியினுடைய வேகம் எவ்வளவு? 3.25 லட்சம் கிலோமீட்டர் தூரம் ஒளியினுடைய வேகம். ஆனால் மலக்குமார்கள் அவர்கள் சாதாரணமாக பயணிக்கக்கூடிய வேகத்தை நாமெல்லாம் கற்பனை எல்லாம் செய்யல, இறைவன் சொல்லி காட்டுகிறான். மலக்குமார்களுடைய அந்த தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். 70வது அத்தியாயம் 104வது வசனத்துல, யஹ்ருஜு மலாயிகதி, மலக்குமார்கள் அவர்கள் செல்வார்கள், வர்ரூஹு இலைஹி ஃபி யௌமி கான மிக்தாரு 50 அல்ஃப சனத்தை. மலக்குமார்கள் ஒரு நாளைக்கு பயணம் செய்யக்கூடிய தூரத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் சென்ற தூரத்தை நாம போய் பிடிக்கணும் என்று சொன்னால் நம்ம எவ்வளவு நாள் போகணும் அப்படின்னா 50,000 ஆண்டுகள் போகணும். ஒரு நாள், இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில மலக்கு ஒரு இடத்துல போய் நிற்கிறார். அந்த இடத்த மனிதர்கள் மிக வேகமாக இன்னும் கண்டுபிடிக்காத ஒரு வேகமான ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு நம்ம கிளம்பினாலும் 50,000 ஆண்டுகள் ஆகுமா மலக்குமார்களுடைய தூரத்தை நாம சென்று அடைவதற்கு. அவ்வளவு வேகமாக இருக்கக்கூடியவர்கள். ஒரு கணக்குக்காக சொல்றேன், இதுல குரான் வசனத்துல வரல. குரான் வசனத்துல இறைவன் 50,000 ஆண்டுகள்னு சொல்றான். அதை கணக்கு போட்டு பார்த்ததுல 1 மணி நேரத்திற்கு 2100 ஆண்டுகள். 2100 ஆண்டுகள் நம்ம எவ்வளவு பயணம் செய்தோமோ அவ்வளவு தூரத்தை மலக்குமார்கள் 1 மணி நேரம் பயணம் செய்வார்கள். மலக்குமார்கள் அவர்கள் எந்த இடங்களில் எல்லாம் இருப்பார்கள்? இப்பொழுது நாம் இறைவனை அல்லாஹ் என்ற வார்த்தையை பேசுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறோம். அல்லாவையும் ரசூல்மார்களையும் எந்த இடத்திலெல்லாம் பேசப்படுகிறதோ இந்த பூமியில, அந்த இடத்திலெல்லாம் மலக்குமார்கள் நிரம்பி இருப்பார்கள். எந்த அளவிற்கு நிரம்பி இருப்பார்கள் என்று சொன்னால், அல்லாவையும் ரசூலையும் பற்றி ரசூல்மார்களையும் பற்றி இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று எழுதுவதற்காக மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு, எப்படி ஒரு ஒரு திடலில குருவிகளுக்காக, காக்கைகளுக்காக, புறாக்களுக்காக அந்த தானியங்களை வீசும் பொழுது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புறாக்கள், குருவிகள், காகங்கள் போட்டி போட்டு கொண்டு அதை உண்ணுமோ அந்த அளவிற்கு அதை விடவும் வேகமாக மலக்குமார்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சை நான் தான் பதிவு செய்யணும், நான் தான் கேட்பேன் அப்படின்னு போட்டி போட்டுக்கொண்டு மலக்குமார்கள் ஒருவரின் மீது ஒருவராக, ஏன்னா இறக்கைகளோடு அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒருவரினுடைய இறக்கையின் மீது இன்னொருவர், ஒருவரின் மீது இன்னொருவர் என்று போட்டி போட்டுக்கொண்டு இவர்களுடைய அடுக்கு எந்த அளவிற்கு என்று சொன்னால் வானத்தினுடைய உயரம் வரை உயர்ந்திருக்குமா. அவர்கள் அந்த அளவிற்கு நெருக்கமாக இருந்து கொண்டு இறைவனையும் இறை தூதர்களை பற்றி பேசக்கூடிய பேச்சை அவர்கள் பதிவு செய்வார்கள். எதற்கு? இறைவனிடத்திலே போய் ஒப்படைப்பதற்கு, நமக்குரிய கூலியை பெற்று தருவதற்கு. நாம் என்ன சம்பளம் கொடுத்தாங்க வச்சிருக்கிறோம்? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிருபையாளன் பாருங்க. நம்ம அப்படிப்பட்ட ஏற்பாட்டை செய்திருக்கிற வல்ல இறைவனுக்கு நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அப்படிப்பட்ட மலக்குமார்கள் எந்த இடங்களெல்லாம் வரமாட்டார்கள் என்று சொன்னால், அசுத்தமான, அழுக்கு இருக்கிற இடம் இல்லை, அசுத்தமான இடங்களுக்கு வரமாட்டார்கள். அபல குரல்கள் கேட்கக்கூடிய இடங்களுக்கு வரமாட்டார்கள். நாய் இருக்கும் இடங்களுக்கு வரமாட்டார்கள். உருவம் பொதித்த இடங்களுக்கு வரமாட்டார்கள். சலங்கை சத்தம் கேட்கக்கூடிய இடங்களுக்கு வரமாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில 3225வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. இது போன்ற
இடங்கள் இருந்தால் அந்த இடத்திலிருந்து எவ்வளவு விரைவாக அந்த இடத்திலிருந்து நம்ம வந்துடணுமோ அந்த அளவுக்கு வந்துடணும். நம்ம வீட்டில் பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களுக்காக கொலுசு வாங்கி போட்டோம்னா அந்த கொலுசை வாங்கி போட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய சலங்கைகளை நச்சு விட்டுருங்க, இல்லைன்னா எடுத்து கலட்டி விட்டுருங்க. சலங்கை இருக்கக்கூடிய இடத்துக்கு வரமாட்டாங்க. அப்போ பிள்ளைகளுக்கே பாதுகாப்பு இருக்காது. பிள்ளைகளுக்கு மலக்குமார்களுடைய பாதுகாப்பு வேணும்னா அந்த சலங்கையில் இருக்கக்கூடிய முத்துகளை கலட்டி விட்டுருங்க, இல்லைன்னா நச்சு விட்டுருங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லா பிள்ளைங்களுக்கும் அப்படிதான் பண்ணி வச்சிருக்கோம். குரானிலும் ஹதீஸ்களிலும் அறியப்பட்ட மலக்குமார்களுடைய பெயர்கள், நம்ம அடிக்கடி அந்த மலக்குமார்களுடைய பெயரை உச்சரிச்சோம்னு சொன்னா நம்மளுடைய பெயரை உச்சரிக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒரு இறைவனையோ அல்லது இறை தூதரையோ பற்றியான செய்திகளை பேசுறாங்க அப்படின்னு மலக்குமார்கள் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து பிரசன்ட் ஆகுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய மலக்குமார்களுடைய பெயர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட பெயர்கள், இறைவன் குரான்ல சொல்லப்பட்ட பெயர்கள் என்று சொல்லி இருக்கக்கூடியது என்னன்னு சொன்னா 2வது அத்தியாயம் 98வது வசனத்துல இறைவன் குறிப்பிடுகிறான், மா கான அதுவுன் லில்லாஹி வ மலாயிகதி வ ருசூலிஹி வ ஜிப்ரீல வ மீகாயில வ இன்னல்லாஹ அதுவுன் லில் காஃபிரீன். இறைவன் என் மீது நீங்க நம்பிக்கை கொண்டுட்டீங்களா, நீங்க அவனுடைய மலக்குமார்கள் மீதும் தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஜிப்ரில் மீதும் மீகாயில் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க யாரை நம்ப மாட்டாங்க, யாரை ஏத்துக்க மாட்டாங்க. ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரி என்று சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதர் என்று வந்து அங்கீகரித்தார், கட்டி பிடிச்சு நீங்க இறை தூதர் என்று சொன்னார். அதே போலதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி என்று சொன்னார். அது எப்படி ஈசாவை நபின்னு சொல்ல போச்சு ஜிப்ரீல், அது எப்படி முகமது நபின்னு சொல்ல போச்சு ஜிப்ரீல், அதனால ஜிப்ரீல் எங்களுக்கு எதிரி என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்ரவேலர்கள். அந்த இஸ்ரவேலர்களுக்கு எதிராக இறக்கப்பட்ட இறைவசனம் இது. மா கான அதுவும் இல்லாஹி, அல்லாவுக்கும் அவனுடைய மலக்குகளுக்கும் வ மலாயிகத்தி வ ரசூலிஹி வ ஜிப்ரீல வ மீகாயில வ இன்னல்லாஹ அதுவும் லில் காஃபிரீன். யார் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் பகைவனோ அவன் எனக்கும் பகைவன் என்று இறைவன் மலக்குமார்களை தன்னோடு சேர்த்து பேசுகிறான். தான் வேறு மலக்குமார்கள் வேறு என்று சொல்லவில்லை, தன்னோடு சேர்த்து பேசுகிறான். 43வது அத்தியாயம் 77வது வசனத்துல நரகத்தினுடைய நிலையை பற்றி சொல்லும் பொழுது இறைவன் அந்த நரகத்தினுடைய மலக்குமாரை பற்றி அவருடைய பெயரை பற்றியும் குறிப்பிடுகிறான். வனாதவ் யா மாலிக் லியக்தி அலைனா ரப்புக்க கால இன்னக்கும் மாக்கிதூன். அந்த நரகவாசிகள் என்ன சொல்லுவாங்களாம், அந்த நரகத்தினுடைய காவலாளியாக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய மலக்கை பார்த்து, யா மாலிக்கே எங்களை உமது இறைவனிடத்திலே பற்றி சொல்லும், எங்களை பற்றி உன்னுடைய இறைவனிடத்தில் பற்றி. ஏன்னாக்கா அவன் தான் இறைவன் ஏத்துக்கலையே, அந்த சிந்தனை அவனுக்கு அங்க வராது. இங்க எவன் இறைவன் ஏத்துக்கிறானோ அவனுக்கு தான் நரகத்திலும் சொர்க்கத்திலும் இறைவன் என்ற சிந்தனை வரும். இல்லைன்னா அவன் தன்னுடைய இறைவன் அவனுக்கு அந்த சிந்தனை வராது, அந்த சிந்தனை இறைவன் கொடுக்க மாட்டான். அதனாலதான் அவனுடைய பேச்சு அவ்வளவு பட்டதுக்கு பிறகும் அவனுடைய பேச்சு எப்படி இருக்கு பாருங்க. யா மாலிக்கே உன்னுடைய இறைவனிடத்துல நீ சொல்லு, எங்களை ஒரே தடியா மௌத்தாக்கிற சொல்லு. ஏன் உயிர் கொடுத்து மௌத்தாக்கி எங்களை போட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க, நீயும் உன் இறைவனும் எங்களை ஒரே தடவை மௌத்தாக்கிற சொல்லு என்று அந்த மாலிக் என்று சொல்லக்கூடிய வானவரிடத்துல நரகவாசிகள் சொல்வார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். 43வது அத்தியாயம் 77வது வசனத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸில் ஒன்று, உலகம் அழியும் நாளில், உலகம் அழிக்கக்கூடிய நாளை இறைவன் தேர்வு செய்யப்பட்டதுக்கு பிறகு அப்பொழுது ஒரு சூர் ஊதுவார். யார் ஊதுவார்னா இஸ்ராபில். அப்பொழுது உலகம் அழிந்துவிடும். இன்னொரு சூர் ஊதுவார், அவர் இஸ்ராபில். அப்பொழுது எல்லா உயிரினமும் எல்லா படைப்பினமும் உயிர் பெற்று எழும் இறைவனுக்கு முன்னால். கபரில் முதலில் சந்திக்கும் மலக்குமார்கள் முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய மலக்குமார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சொர்க்கத்தை காவல் காப்பவர், நம்ம நரகத்தை காவல் காப்பவர் மாலிக்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். சொர்க்கத்தை காவல் காப்பவர் ரிதுவான் என்று சொல்லக்கூடிய வானவர் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்படியாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் வரக்கூடிய மலக்குமார்களுடைய பெயர்களை நம்ம பார்த்தோம். இன்னும் மலக்குமார்களுடைய செய்திகளை இன்னும் அதிகமாக
நாம் பேச வேண்டிய அவசியமும் கட்டாயமுமாக இருக்கிறது. ஏனென்றால் மலக்குமார்களுடைய அவசியத்தையும் அவர்களுடைய தேவையையும் அவர்களுக்கு நம்முடைய ஈமானில் கொடுக்கக்கூடிய பகுதியையும் மிக குறைவாகவே நாம் பாவித்து கொண்டிருக்கிறோம். அதிகப்படுத்த வேண்டும். நான் முதல் வசனத்திலே ஓதியதைப் போல என்னை நம்பக்கூடியவர்கள் முதலில் மலக்குமார்களை நம்புவார்கள், அதற்கு பிறகு வேதத்தை நம்புவார்கள், அதற்கு பிறகு ரசூல்மார்களை நம்புவார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட மலக்குமார்களை பற்றியான நம்பிக்கையை மிக உறுதியாக ஆழமாக நாம் வைக்க வேண்டும். அந்த மலக்குமார்கள் தான் நாளைக்கு நம்முடைய ரெக்கார்டெல்லாம் எடுத்து நமக்கு சாதகமான நல்ல செய்திகளை சொல்லி நமக்கு சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மலக்குமார்கள் எப்பொழுதும் நம்முடைய நண்பர்களாக இருக்கும் அளவிற்கு நாம நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் எப்பொழுதும் 2 விஷயத்திற்கு தயாராக இருக்கணும். இந்த நிமிஷமா 2 விஷயத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். ஒன்று, அடுத்த வக்து தொழுவதற்குரிய தயாராக இருக்கணும். தொழுவைக்குன்னு சொன்னா நம்ம போய் என்ன செய்வோம்? ஒளி செய்வோம். எப்பொழுதும் ஒழுவோடு இருந்தால் சிறப்பான ஒரு மலக்கு நம்மளோடு இருப்பார். ஏற்கனவே நம்மளுடைய இடது வலது பக்கம் மலக்குமார்கள் இருக்கிறாங்க. நாம எப்பொழுதும் ஒழுவோடு இருந்தோம் என்று சொன்னால் சிறப்பான ஒரு மலக்கு நம்மோடு இருப்பார். ஒழு கலைந்து விட்டால் அவர் நம்மை விட்டு அகன்று விடுவார். எப்பொழுது நம்ம ஒழு செய்கிறோமோ அப்பொழுது நம்மோடு அவர் சேர்ந்து விடுவார். அப்ப என்ன ஆகுது? நாம எப்பொழுதும் அடுத்த வக்து தொழுகைக்கு தயாராக நம்ம ஒளி செய்து நான் ஒளி செய்கிறேன். அடுத்த வக்து தொழுகை லொஹரா அசருக்குரிய ஒழுவை நான் செய்திருக்கேன். காத்து பிரிஞ்சிருச்சா நம்ம போய் ஒளி செஞ்சுக்கணும், மீட்டு எடுத்துக்கணும், புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒழுவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நம்மோடு சிறப்பான ஒரு மலக்கு நம்மோடு இருப்பார். ஒன்று, அடுத்த வக்து தொழுகைக்காக தயாராக இருக்க வேண்டும். இன்னொன்று, மௌத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் எந்த நேரமும் அடுத்த வக்து தொழுகைக்கு தயாராக இருக்க வேண்டும். அடுத்த நிமிடம் மௌத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படி நாம் இருந்தோம் என்று சொன்னால் வல்ல இறைவனுடைய சொர்க்கம் நமக்கு வாஜிபாகி விட்டது